கல்யாணம் நின்னோடனே அண்ணா போய் சாரி கேட்க போகிறாங்க ஜெயிலேருந்து எடுத்துகிட்டு. இல்லை நீங்கள் வந்து இதுக்கு ஒரு பிஸ்னஸ் டீல் ஒத்துக்கணும், இல்லைன்னா நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான் லட்சு. உடனே ஹீரோவும் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது மாதிரி ஒரு தாதா கிட்டே போயிட்டு இவங்க மட்கா பிஸ்னஸ் மூலிமா பிரபலமானாங்கல்ல, இவருக்காக ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. ஆனால் இவர் வந்து இதெல்லாம் வேண்டாம், சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இவங்களோட தம்பி வந்து எதுக்கு வேணான்னு சொன்னீங்க, இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே அப்படின்னு, உனக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா ஒரு கேங்ஸ்டர் அவனோட எதுவும் தொழில் பண்ணக்கூடாது, நம்மளோட போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க தம்பிக்கு அது விருப்பமாக இருக்கும். நான் இதை பண்ணுறேன்னு சொல்லி அவர் முடிவெடுத்துருவார். அவரோட அண்ணனை வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து, அதாவது கவர்மெண்ட் பேச்சும் இவர் கேட்க மாட்டார் இல்லையா, அதனால் கவர்மெண்ட்டும் வந்து இவர் பார்க்க வர சொல்லி அலக்கழிச்சிரும். எம்பி அவரும் பார்க்க வர சொல்லி அலக்கழிச்சிருவார். இதனால வந்து ஹீரோ காண்டாயிடுவாங்க. நான் தாதாவோட டீல் பேசு, இல்லைன்னா வந்துட்டு அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணி அனுப்புவாங்க. அப்போயும் அவர் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடுவார். அப்புறம் பார்த்தா அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பாங்கல்ல, அந்த கூலி ஆளுங்கள்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு காட்டன் மில்ஸ்லாம் எடுத்துகிட்டு ரெஸ்டாரண்ட் வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டு கூலி ஆளுங்களுக்கு சப்போர்ட்டாக ஃபேவராக பேச ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா அந்த மில்லெல்லாம் க்ளோஸ் பண்ணோடனே மட்கா பிஸ்னஸ் அப்படி படுத்துரும், யாருமே விளையாட வர மாட்டாங்க, காசு இருந்தால் தானே விளையாடுவாங்க. அதனால் பரவாயில்ல, என் பிஸ்னஸ் போனாலும் பரவாயில்ல, நான் கூலி ஆளுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுவாங்க. இதனால கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஹீரோவுக்கும் கிளாஷ் ஆயிரும். எல்லாருமே ஹீரோ விட்டு தள்ளி போயிடுவாங்க. ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் தள்ளி போவார். ஃபர்ஸ்ட் பணத்துக்குன்னு போயிட்டு மனுஷங்களை விட்டுருவார். அது லேட்டராக தான் அவர் வந்து ரியலைஸ் பண்ணுவார். அவரோட ஃப்ரெண்ட் டகுடு வந்துட்டு, அண்ணா மாதிரி தானடா அப்படின்னா, எங்கள் அண்ணா மாதிரி இருந்தேன், என் கேர்ள் ஃப்ரெண்டை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு, நீ அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. பணத்தையும் அவர் தான் திருடி இருப்பாருன்னு தெரிய வரும். பணம் திருட்டு போயிட்டுருக்கும். அதை கண்டுபிடிக்கலான்னு போவாங்க. கவர்மெண்ட்டே ஹீரோ வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தேடிட்டுருக்கோம். ஹீரோவோட தலைக்கு வெயிட் வச்சுருவாங்க. ஹீரோவை அரெஸ்ட் பண்ண தேடிட்டுருக்கோம். எங்கே தேடியும் கிடைக்க மாட்டார் மனுஷன். அதாவது பையனை தான் பார்க்க போயிருப்பார். பையனும் பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுவான். அதுக்கப்புறம் தான் வந்து போலீஸ்கிட்ட நான் சரண்டர் ஆகிறேன்னு சொல்லி போலீஸ்க்கே வீட்டுக்கு வர வச்சுருப்பாரு. வீட்டுக்கு வர வச்சு சரண்டர் ஆவார். அந்த அக்கா கிட்டே சொல்லி ஹீரோ வந்து தேடுவாங்க, எல்லா இடத்துலையும் தேடுவாங்க, ஆனால் கிடைக்க மாட்டார். அவரே சரண்டர் ஆனதுக்கப்புறம் அந்த அக்கா கிட்டே சொல்லி பணம் வந்து அந்த மெத்தையில் தான் போட்டு வச்சுருப்பாங்க, அதை எரிக்க சொல்லிவிட்டு இன்டெரக்டாக சொல்லிட்டு போயிடுவார். அவங்களும் இறச்சிருவாங்க, ஹீரோவையும் சுட்டுருவாங்க. அடுத்து என்ன கதைன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம், அதை நெக்ஸ்ட் சீசனில் பார்க்கலாம்.